நீங்க டெல்லியில இருந்து ஒரு குரூப்பை கூட்டாரிய பள்ளிக்கூடம்லாம் நல்லா நடக்கான்னு சொல்லி ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாங்குதாங்க பேசி விட்டு ஓடி போயிருந்தீங்க. 500 உள்ளக்காடு படிக்கி 500 உள்ளக்காடு வீட்டுக்கும் போகணும்ல, அப்பதானே கஷ்ட நஷ்டம் தெரியும். நாங்க எடுக்கிறோம் பாருங்க, எல்லா சர்வே எடுத்து சர்ன்னு கொடுக்கும், அப்ப என்ன செய்வேன்னு பார்ப்போம் அப்படின்னு லேச சவால் விட்டாரலாம். பிரதாம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25 ஃபவுண்டேஷன் சேர்ந்து ஒரு கருத்து எடுக்கிறாங்க. அந்த 25 ஃபவுண்டேஷன் நான் பேரை சொன்னா கூட உங்களுக்கே அது தெரியாது. ஆனா இதுவே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத் போன்றதுல யார் தெரியுமா இந்த சர்வே பண்றாங்க? அங்க இருக்கின்ற டயட், அங்க இருக்கின்ற கல்வித்துறை தான் இந்த சர்வே பண்ணுது. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டு மட்டும் சம்பந்தமே கண்ணுக்கே தெரியாம யாருன்னே தெரியாம ஒருத்தரை பண்ண வச்சு, அதுவும் எப்படி எடுக்கிறாங்க? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு போவாங்களாம், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உட்காந்து பேசுவாங்களாம், அங்க இருக்க திடீர்னு ஒரு வீட்டுக்கு போய் அங்க வந்து கருத்து எடுப்பாங்களாம், ஸ்கூல் உள்ளுக்கு இவங்க போவே மாட்டாங்களாம். ஆனா அந்த கருத்து அடிப்படையில் ஏசர் அறிக்கை ஒண்ணு, ஆளுநர் அறிக்கை ஒண்ணு, அண்ணாமலை அறிக்கை ஒண்ணு, இது சார்ந்த ஆளாளுக்கு ஒரு அறிக்கை. ஆனா இதுக்கெல்லாம் சேர்ந்து அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல, இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல. வெயிட் பண்ணி பாருங்க, அந்த அறிக்கையும் வரும் பொழுது எங்க பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க, நீங்க அங்கொன்று இங்கொன்றுமா எடுத்து நீங்க தரவு தரீங்களா, நாங்க 10 லட்சம் பிள்ளைங்களுக்கு நாங்க எடுக்கிறோம். நாங்க அந்த 10 லட்சம் பிள்ளைங்களும் சேர்ந்து அவங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் அது மூலமாக உங்களுக்கான தரவுகள் வரும்பொழுது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பதை பத்திரிகை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் ஒத்துக்குவீங்க. வெறும் என் வார்த்தையால் மட்டும் வரப்போறதில்லை, நாங்க கொடுக்குற டேட்டாஸ் மூலமா நாங்க நிரூபிப்போம்.